வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டிடி கிச்சன். இப்போ நம்ம டிடி கிச்சன்லைங்க தீபாவளிக்கு செஞ்சது தாங்க ரவா லட்டு ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப நெகு நெகுன்னு ரவையை அரைக்க வேண்டியதில்லை. கொரன்னு அரைச்சி பழைய காலத்து லட்டு மாதிரியே சாப்பிட்லாம். 1/2 கிலோ ரவைக்கு எவ்வளோ லட்டு கிடச்சிருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக 15 நாள் கெட்டு போகாத செஞ்ச ரவா லட்டுங்க. நீங்களும் இது மாதிரி செய்யுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ ரவை எடுத்து நம்ம நல்லா லேசாக சிம்மில் வச்சு நல்லா சூடேற அளவுக்கு வறுத்தா போதுங்க. ரொம்ப வறுக்கணுன்னெல்லாம் இல்லை, நெய் விட்டு வறுக்கணுன்னு இல்லை, ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்டெல்லாம் பண்ண வேண்டியது இல்லைங்க. லேசாக நல்லா சூடேறட்டும். 1/2 கிலோ ரவைக்கு 1/2 கிலோ சர்க்கரைங்க. அப்போ நான் டம்ளரில் அளந்ததுனால 1.25 டம்ளருக்கு போட்டுக்கிட்டேங்க. 200 டம்ளரில் 1/2 கிலோ சர்க்கரை கரெக்டாக அளவு பார்த்து போட்டாச்சுங்க. நீங்கள் மெசரிங்கில் 1/2 கிலோ ரவைக்கு 1/2 கிலோ சர்க்கரை கணக்கு வச்சுக்குங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். சர்க்கரையை இப்போ இது கூட ஒரு 10 ஏலக்காயை தோலை எடுத்துட்டு சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு ஏலக்காய் வாசம் பிடிக்காதுன்னா விட்டுறலாம். அதை தோலை எடுத்துட்டு அந்த விதையை மட்டும் உள்ளே சேர்த்திக்கலாம். இதை நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாங்க நைஸாக. ரொம்ப நல்லா இருந்ததுங்க, சுவையாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரியே ரவை மட்டும் கொரன்னு அரைச்சிக்கிட்டேங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்கலை. சர்க்கரையை மட்டும் நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ ஒரு நல்ல பெரிய அகலமான பாத்திரத்தில் அந்த சர்க்கரையை கொட்டிடலாங்க. அதே ஜாரில் ரவையை 2 ட்ரிப்பாக போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப பவுட்ரு பண்ணல, கொஞ்சம் லைட்டாக கொரன்னு இருக்கிற மாதிரி தாங்க அரைச்சி அதையும் கொட்டிக்கலாம். முதல்ல ஒரு பேட்ச் கொட்டியாச்சு. இப்போ 2வது பேட்சாக அரைச்சி கொட்டிடலாங்க. இப்போ எல்லாமே இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஏலக்காய், சர்க்கரை, ரவை எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாங்க. பால் நல்லா ஒரு 1/2 லிட்டருக்கு நம்ம காய வச்சு 1/4 லிட்ரு இருந்தால் போதுங்க. 1/2 லிட்ரு தேவையில்லை, மீதி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெய் ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் நெய் சேர்த்திக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். பெரிய அளவுக்கு ஒரு 25 கிராம் இருக்கும். முந்திரி, திராட்சை 2ஐயும் சேர்த்திக்கலாம். முந்திரி உடச்சி வச்சுக்கலாங்க. அதை நல்லா நெய்யில் வறுத்து விட்டுறலாம். நல்லா செவக்க வறுத்து விட்டுறலாம். இப்போ திராட்சையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. அதையும் நல்லா வறுத்து விட்டுறலாம். ரொம்ப செவக்க வறுக்கணுன்னால இல்லை, ஓரளவுக்கு வறுபட்டால் போதுங்க. செவந்து நல்லா பலூன் மாதிரி ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம அதை உள்ளே சேர்த்திக்கலாங்க. நம்ம வச்சுருக்க ரவையும் சர்க்கரையும் அது கூட சேர்த்திக்கலாம். அதையும் உள்ளே கலந்து விட்டுறலாம். இது ரொம்ப ஈஸியானதுங்க. வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டால் கூட நம்ம செஞ்சு கொடுத்து அனுப்பலாங்க. இப்போ 1/4 லிட்ரு மாட்டுப்பால் அதை உள்ளே சேர்த்திக்கலாங்க. ஒரு 200 ml சேர்த்திருக்கேன் உள்ளே. அதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. சூடாகவே தான் சேர்த்திருக்கோம். ஆற வச்சும் சேர்த்திக்கலாம், சூடாகவும் சேர்த்திக்கிங்க. நான் கொஞ்சம் சூடாகவே சேர்த்திக்கிட்டேங்க. சர்க்கரை உள்ள பவுட்ரு பண்ணி போட்டதுனால கொஞ்சம் இலக்கமாக இருக்கும். இலக்கமாக இருக்குதேன்னு கவலைப்பட வேண்டாங்க. ரொம்பவே இலக்கமாக இருந்தாலும் அது இழுத்துக்குங்க. அப்படியே இழுத்துக்கும், ட்ரை ஆயிரும். நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. 1/4 லிட்ரு பால் கரெக்டாக இருக்குங்க 1/2 கிலோ ரவைக்கு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இதை கூட இன்னொரு 25 ml நெய் உள்ளே நம்ம சேர்த்திக்கலாம்.
இதுக்கு நிறைய நெய் விட்டு செய்வாங்க. நம்ம அந்தளவுக்கு சேர்த்த வேண்டியதில்லைங்க. ஒரு 50 ml நெய் இருந்தால் போதும். மறுபடியும் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு அப்படி சாஃப்டாக இருக்குது. தொட்டாவே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி செய்யல ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. இது ஒரு தட்டுக்கு எடுத்து வச்சிடலாங்க. தட்டுக்கு எடுத்ததுக்கப்புறமும் சாஃப்டாக தான் இருந்தது, ட்ரையாலாம் இல்லைங்க, நல்லா இருந்தது. உருட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக வந்தது. நெய் தொட்டுக்கிட்டு நீங்கள் கையில் உருட்டி உருட்டி எடுத்து வச்சுக்குங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். எல்லாம் ஒரே நாளில் காலி ஆயிருங்க. 1/2 கிலோ ரவை பத்தாது. இருந்தாலும் 60 உருண்டை வந்தது. குட்டி குட்டியாக பிடிச்சதுனால எனக்கு 60 உருண்டை கிடச்சிதுங்க. பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சந்தோஷமாக மகிழ்ந்துருங்க. வாழ்க வளமுடன். நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.